நம்ம பச்சை கற்பூரத்தில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பூஜைகளுக்காகலாம் பயன்படுத்தக்கூடியது. அதாவது ட்ரெடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த பச்சை கற்பூரத்தை சில உணவுகளில் கூட பயன்படுத்துவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பச்சை கற்பூரத்தோட தாவரவியல் பெயர் சின்னமோமம் கேம்ஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட இங்கிலீஷ் பேர் வந்து கேம்ஃபர். இது லாரேசி அப்படிங்கிற ஒரு குடும்ப வகையை சார்ந்தது. சின்னமோமம் கேம்ஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு ரெசின் தான் வந்து இந்த கற்பூரமாக மாறுது. இது வந்து அரோமா தெரப்பிலெலாம் ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா இது ரொம்ப அரோமேட்டிக்கான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ அதனால தான் இதுக்கு கற்பூரம் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. பொதுவாகவே இந்த பச்சை கற்பூரம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த கற்பூரத்தோட தாயகம் பார்த்திங்கன்னா ஜப்பான் தான். இன்றைக்கி உலகளவில் ஜப்பான், வியட்நாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது ரொம்ப அதிகமாக விளையுது. இந்தியாவில் இதோட விளைச்சல் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு